விவிலியத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். விவிலியத்தை குறித்து நான் இன்னும் அதிகமாக ஆழமாக நான் உணர்ந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த என்னுடைய விசுவாச வாழ்க்கை விவிலியத்தில் இருந்து பிறக்கிறது இல்லைங்களா? கண்டிப்பாக. நம்ம குடும்பத்திலேருந்து நம்ம கத்தோலிக்கர்களாகவோ கிறிஸ்தவர்களாக நம்ம வந்தாலும் அதை ஒவ்வொரு படி நான் உயர்வதற்கு வழியாக இருப்பது ஆண்டவருடைய வார்த்தை. நிச்சயமா அந்த இறை வார்த்தையை நான் கேட்க 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 அதை புரிந்து கொள்ள, அதை எனது வாழ்வாக மாற மாற என்னுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறிடுது. இன்றைக்கு பெரிய பெரிய புனிதர்கள் யாராக வேணாலும் இருக்கணும். அகஸ்தினார் எடுத்துக்கோங்க, பெரிய புனிதர். இறை வார்த்தையை தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. இஞ்ஞாசியார் எடுத்துக்கோங்க, இஞ்ஞாசியார் இறை வார்த்தையை அவருடைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்றி போட்டது. அவருடைய எண்ணங்கள்லாம் வேறு மாதிரி. சவேரியார், பிரான்சிஸ் சவேரியார், இறை வார்த்தையை அவரை முழுமையாய் மாற்றி போட்டது. இது மாதிரி பெரிய பெரிய புனிதர்கள், பெரிய பெரிய புனிதர்கள் எல்லாம் அவர்கள் புனிதர்களாக மாறுவதற்கு, அவர் வாழ்க்கை மாற்றத்துக்கு காரணமே இறை வார்த்தை தான். அந்த இறை வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நிறைய தொலைக்காட்சிகளில், பிரசங்கங்களில், மற்ற இடங்களில் சகோதர சபையை சார்ந்தவர்கள் அந்த முழு இறை வார்த்தையினுடைய தன்மையை உணராமல் சும்மா அந்த ஒரு வார்த்தையை எடுத்த உடனே அதை வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டவர் வெளிப்பாடு. நான் அது தப்பாக நான் சொல்ல வரல. இறை வார்த்தையை ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து சொல்வதற்கான என்ன சொல்கிறது உரிமை இருக்கிறது. அதை நான் தலையிடவில்லை. ஆனால் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அது மூல மொழியில் எப்படி எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, எந்த சூழலில் எழுதப்பட்டது, எந்த சூழலில் அந்த வெளிப்பாடு நிகழ்ந்தது. ஏன்னா எழுதினாரும் அவர் இஷ்டத்துக்கு எழுதலை, ஆவியாருடைய வெளிப்பாடோடு தான் அவர் எழுதுகிறார். கண்டிப்பாக ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை ஆவியாருடைய வெளிப்பாடோடு அவர் எழுதுகிறார். அது எந்த சூழலில் யாருக்காக, ஒவ்வொரு நற்செய்தியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக எழுதப்பட்டது அந்த காலகட்டத்தில். அப்போ அதை இன்றைக்கு நான் அது எபிரேய மொழியில், இல்லை கிரேக்க மொழியில், பிறகு லத்தீன் மொழியில், பிறகு மற்ற மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த மூல மொழியில் அது என்ன அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன, இவைகளை நாம் புரிந்து இறை வார்த்தையை நான் உள்வாங்குகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி, நிறைவு. ஏன்னா அது கடவுளின் திருவுள்ளம் இல்லையா?